ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிற இந்த அற்புதமான ஆண்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற ஆண்டவர் உதவி செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாமல் இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. பரிச்சயமான ஒரு வசனம். ஆனால் இதிலிருந்து ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்கள் சிந்தைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். நான் உன்னோடு இருப்பேன். அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. வேகாதிருப்பாய். உன் பேரில் அக்கினி ஜுவாலை பற்றாது. 3 காரியங்களை தேவன் சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நான் செய்கிற என்னால் நடக்கிற 3 நன்மைகள் என்று தேவன் சொல்லுகிறார். அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. தண்ணீர்களை கடக்கும்போது உங்கட இருப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் பொருளுவதில்லை. அக்னியில் நடக்கும்போது நீ வேக மாட்ட. அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த 3ம் உன் வாழ்க்கையில் நடக்கணுமானா நான் உங்கூட இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆகவேதான் ஆரம்பத்திலேயே, வசனத்தின் ஆரம்பத்திலேயே இதை சொல்லிவிட்டு பின்பு அவர் செய்ய போகிறதை ஆண்டவர் குறிக்கிறதை பார்க்கிறோம். எப்படி வசனத்தின் ஆரம்பத்தில் இதை சொல்லி பின்பு தம்முடைய வல்லமை என்ன செய்யும் என்பதை சொல்லுகிறாரோ அதுபோலதான் உங்களுக்கும் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். I will be with you. I am with you and I will be with you. உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருப்பேன். இருக்கும் பொழுது நீ வேக மாட்டாய். நான் உன்னோடு இருக்கும் பொழுது அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் உன்னோடு கூட இருக்கும் பொழுது ஆறுகள், ஜலங்கள், தண்ணீர்கள் உன்மேல் பொருளுவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யார் நம்ம கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பதை போன்றதான ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் வேறு எதுவுமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலக உறவுகள் தேவை, அதை ஏற்படுத்தினது தேவன்தான். குடும்ப உறவுகள் தேவை, ஏற்படுத்தினது தேவன்தான். குடும்பத்தில் நம்மோடு கூட இருப்பதற்கு ஒரு துணை நமக்கு தேவை, ஏற்படுத்தினது தேவன்தான். ஏற்படுத்தினதை மட்டும் வைத்து கொள்ளாமல் ஏற்படுத்தினவரோடு உங்கள் பயணத்தை நீங்கள் தொடங்குவதற்கு இந்த வருஷம் நீங்கள் தீர்மானமிடுங்கள். அவரால் ஏற்படுத்தினவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் மேன்மையையும் உயர்வையும் தர முடியுமானால், ஏற்படுத்தினவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இதை பார்க்கிலும் அதிகமாய் அவர் நம்மை நடத்த வழி நடத்த போதுமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நம்மோடு கூட இருக்க வேண்டும். படைத்தவர், உருவாக்கினவர், உண்டாக்கினவர், ஒரு காரியத்தை அற்புதமாய் செய்து முடிக்கவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிறவர். அவர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடும் என்னோடும் கூட வருவாரானால் அவைகள் புரளாமல், அக்கினியில் வேகாமல், அக்கினி ஜுவாலை பற்றாமல் 12 மாதமும் உங்களை நடத்துவார். எத்தனை சிறையிருப்புகள், போராட்டங்கள், பஞ்சங்கள், பிரச்சனைகள் உலகத்தில் தாக்குவதற்கு வந்தாலும் கர்த்தரை நம்பியிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை உடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் நிச்சயமாகவே உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து சகாயம் செய்து பெரிய காரியங்களை செய்து இன்னும் மேன்மையாய் நன்மையாய் கிருபை பொருந்தின தேவனுடைய கரம் பிள்ளைகளை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.